எல்லாரும் ஆவாரை அப்படின்னோடனே ஆவாரம் பூவை மட்டும் எடுத்து போட்டு நான் ஆவாரை எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆவாரை கஷாயம்னு சித்த மருத்து கடையில இருக்கு. அது வந்து ஆவாரை பூ மட்டும் சேர்ந்ததுல ஆவாரை, மருதம்பட்டை, கொன்றை, நாவல் நல்ல துவர்ப்பு. நாவல் கொட்டையோடைய அந்த தோல்ல வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கதா ஆய்வுகள் சொல்லுது. இது எல்லாமே இந்த ஆவாரை கஷாயத்தை எப்படி நம்ம உள்ள எடுத்துக்கிறோமோ அதே போல நம்ம அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த புண்களை கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு சிவியரான புண்களும் ஆறும். எடுத்துக்காட்டுக்கு கடுக்காய், கடுக்காய் பொடி மட்டும் ஒருத்தவங்க வீட்டுல கரெக்டா செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா இப்போ ரத்தம் வரக்கூடிய ஒரு சிராய்ப்பு அல்லது ரத்தம் வரக்கூடிய ஒரு காயம்னா கடுக்காய் பொடியை அப்படியே அந்த காயத்துல வச்சு அழுத்திட்டாங்க அப்படின்னா சின்ன ஒரு தழும்பு கூட இல்லாம அந்த கம்ப்ளீட்டா அந்த கடுக்காய் பொடி வந்து நல்லா திக்கா பிளாஸ்டர் மாதிரி அந்த புண்ணை வந்து கவர் பண்ணிக்கும். நீங்க இப்ப தண்ணி படாம மட்டும் ஒரு 2-3 நாள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த பக்கோட சேர்ந்து மொத்தமா உதிர்ந்துரும். ஒரு சின்ன தழும்பு காயம் கூட இல்லாம அப்படியே கிளியரா ஆறிடும். அதனால இப்ப மஞ்சள் பொடி நம்ம வீட்டுல ஜென்ரலா வச்சிருப்போம் ஏதாவதுனா அது வந்து கொஞ்சம் அந்த புண் வந்து கொஞ்சம் அதிகமாகி ஆறும். இந்த கடுக்காய் பொடியில பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டர் மாதிரி கடுக்காய் பொடி எடுத்து வச்சு அந்த அடிப்பட்ட ரத்தம் வரக்கூடிய காயங்கள், அடிப்பட்ட காயங்கள்ல ரத்தம் ப்ளீடிங் வூண்ட்ஸ், அந்த சிராய்ப்பு, அந்த ரத்தம் வர காயத்துல வந்து கடுக்காய் பொடி வச்சு அப்படியே அழுத்திட்டோம் அப்படின்னா சுத்தமா கம்ப்ளீட்டா ஆறிதான் கிளியர் ஆகும். புண்ணை ஆத்தக்கூடிய தன்மை வந்து இந்த தூர்ப்பு சுவைக்கே உள்ள முக்கியமான ஒரு குணாதிசயம். வேற நம்ம மருத்துவத்துல மருந்துகள்லன்னு பாத்தீங்கன்னா மருதம்பட்டை அற்புதமான ஒரு துவர்ப்பு சுவை உள்ளது. கொட்டைப்பாக்கு, இப்போ துவர்ப்பு சுவை கம்மியா இருக்கவங்க கொட்டைப்பாக்கு வந்து வெத்தலை பாக்கு வச்சு இது பண்றதுல கொட்டைப்பாக்கு வச்சு அல்லது நார்மல் பாக்கு நம்மளுக்கு கடையில கிடைக்கக்கூடிய அந்த பாக்கே கொஞ்சம் அதிகமா வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கு துவர்ப்பு தன்மை கிடைச்சிக்கும். அதனாலதான் வெத்தலை பாக்கெல்லாம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க அல்கலின் ஃபுட்னு ஒரு செக்டர் வச்சிருக்காங்க. இந்த அல்கலின் ஃபுட் ஃபுல்லா துவர்ப்பு. இப்ப நீங்க திரிபலா சூரணத்தை கொஞ்சோண்டு தண்ணியில கலந்துட்டு அந்த தண்ணியில வந்து நீங்க அல்கலினிட்டி அசிடிட்டி வந்து pH டெஸ்ட் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அல்கலின் வேல்யூல இருக்கும். துவர்ப்பான ஒரு நெல்லிக்காயை போய் நீங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அல்கலினா இருக்கும். மருதம்பட்டையை போட்டு பாத்தீங்கன்னா அல்கலினா இருக்கும். அதே மாதிரி கொட்டை பாக்கு அதை தண்ணியில போட்டு ஊற வச்சு எடுத்துட்டீங்க, அந்த துவர்ப்பு தன்மை வந்து அல்கலின். இதே போல ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு அற்புதமான மருந்து. ருத்ராட்சம் வந்து நம்ம வந்து வேற வேற ஒரு முகம் 2 முகம் பல வேற நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது உஷ்ணத்தன்மையை வந்து தனக்குள்ள வச்சிருக்கிறது துவர்ப்பு தன்மை உள்ள ஒரு கொட்டை. அத வந்து நம்ம வந்து தண்ணியில இழைச்சு அல்லது தண்ணிக்குள்ளேயே போட்டு ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து குடிச்சாங்க அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அற்புதமான மருந்து இந்த ருத்ராட்சம். ருத்ராட்சம் எங்க கிடைக்குது?